Hey guys, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது என்னென்னா ஃப்ளோ சார்ட். ஓகேயா, பேசு. ஸோ சைடில் போய் ஒன்று வைக்கிறேன். ஸோ அவனை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா பேச போகிறோம். பேசுடா. ஹாய்ண்டு. ஹாய். ஓகே, ஹாய். ஸோ என்னென்னா இன்னைக்கு ஃப்ளோ சார்ட் பார்க்க போகிறோம். ஃப்ளோ சார்ட்னா என்ன அப்படின்னு பார்க்குறதுன்னா, ஆக்சுவலாக வந்து கோடிங் எழுதுவாங்க. அந்த கோடிங் எழுதக்கொள்ள மச்சான்னு கேட்டுக்கோ. அந்த கோடிங் எழுதக்கொள்ள அந்த ஒரு ஆர்டர் கிக்கிங் தானே. ஆர்டர்னா இப்போ என்ன சொல்லுவேன், ஒன்றாவது ஐக்கனை செய்யணும், ஒன்றாவது லாகின் பட்டனை செய்யணும். லாகின் பட்டனை செஞ்சுட்டு வந்து ஆப்போட சார்ட்டை இப்படி பாரை மேலே போடணும், செட்டிங்ஸுக்கு இங்கே போகணும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இதை செஞ்சுட்டு தான் அதை செய்யணும் அப்படின்ட்டு ஊடு கட்ட கொள்ளமாச்சான் ஃபவுண்டேஷனை போட்டுட்டு தான் மேலே ரெண்டாவது அப்புறம் ஸ்லெப் எல்லாம் அடிக்கணும். அப்போ ஒன்றாவது ஜன்னலை போட்டுட்டு அப்புறம் அதை பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு கீழே பவுண்டேஷன் போடணுமா? விளங்குதா? ஏடா. அப்போ அடித்தளத்துலேருந்து ஒரு 10 தட்டு பில்டிங் கட்டணும்னா கீழே போகிற ஃபவுண்டேஷன் வந்து 10 தட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அந்த தூணெல்லாம் சரியாக போட்டிக்கணும். அப்போ தூணே போடாமல் ரெண்டாவது தட்டு எடுக்கலுமா? அப்புறம் ப்ராப்பரான ஒரு ரெண்டு வேணும், ப்ராப்பரான பிளான் ஒன்று வேணும். அந்த கன்சிடரேஷன் உனக்கு அதே தான் ஃப்ளோ சார்ட்னு சொல்கிறேன். ஃப்ளோ சார்ட்னு சொல்கிற மச்சான், இது இந்த இப்படி தான் நடக்கணும், இந்தந்த ஸ்டெப் ஃபஸ்ட்லேருந்து கடைசி மட்டும் ஒரு பிளான் ஒன்று இங்கிண்டு. இப்போ உனக்கு வந்து ஜப்பான் போகணும்டா ஒரு ஆசை, சரியா? இலக்குன்னு சொல்கிற ஒரு திட்டம் உண்டிந்தா அது இலக்கு. அப்போ நீ இப்படி தான் போகணும், நான் இவ்வளோ சம்பாதிப்பேன், 2 வருஷத்துக்கு இவ்வளோ சல்லி சேர்த்துவேன், நான் இங்கே போவேன், இங்கே அப்ளை பண்ணுவேன், ஜப்பானீஸை படிச்சுட்டு நான் இந்த ஃப்ளைட்டுக்கு இன்ஷா அல்லா 2024 நான் வெளிநாடு போவேன், ஜப்பானுக்கு போவேன் அப்படின்ட்டு சொன்னால் அதோட திட்டம். அப்போ அந்த திட்டம் தான் இந்த ஃப்ளோ சார்ட்னு சொல்கிறேன். விளைஞ்சா? திட்டம் வேறு, ஆசை வேறு. ஸோ ஆசைன்னா நான் வீடு கட்டுவேன் ஒரு ஆசை, ஆனால் இப்படி தான் கட்டுவேன், ஜன்னல் இங்கே வைக்கணும், அது இங்கே வைக்கணும், இப்படி கட்டுவேன், அது வந்து திட்டம். அப்போ அந்த திட்டத்துக்கு தான் சொல்கிற ஃப்ளோ சார்ட்னு சொல்லி, திட்டத்தை எப்படி போடுற அப்படின்ட்டு. இது வந்து ஐடி ரீதியாக தான் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இப்போ என்னென்னா சும்மா நார்மலாக வந்து பார்ப்போம், ரைட்டா? சரியாடா? அப்போ அதுதான் திட்டம். ஆனால் அந்த திட்டத்தை வந்து போடுறதுக்கு எப்படி திட்டம் போடுறேன்னா, இப்போ நான் இதை செய்வேன் பாயிண்ட் ஃபார்மாக எழுதிடும். சரியா? பாயிண்ட் ஃபார்ம் எழுதினா சரியான விலங்கா, இல்லாட்டி கதை ஒன்று மாதிரி எழுதிடும், இவை இப்படி தான் நடக்கின்றது அப்படின்ட்டு. அப்போ சரியான திட்டம் போட்டுற முறை ஒன்றுன்னா ஃப்ளோ சார்ட் முறைப்படி போடலும். எஸ்டிஎல்சின்ட்டு வேறு ஆகிக்குது. எஸ்டிஎல்சின்னா தேவையில்லை உங்களுக்கு. இப்போ மெயினாக ஒரு ஃப்ளோ சார்ட்டை மட்டும் பார்த்துப்போம், சரியா? அந்த ஃப்ளோ சார்ட் ஒன்றாவது வந்து ஸ்டார்ட்டுன்னு வரும், எனக்கு தானே? இப்போ ஸ்டார்ட்டுக்கு அப்புறமா இந்த இப்படி வரும்டா. இது வந்து சொல்கிற என்ன தெரியுமா, பேரலோகிராம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷால். இந்த ஷேப்புக்கு மீனிங் பேரலோகிராம்னு சொல்கிறேன். இது மச்சான் இன்புட் அவுட்புட் பண்ணுறதுக்கு இந்த சாமானத்தை எடுக்கணும். சிமிதி வாங்கணும்னா இன்புட் எடுக்கிறேன். அப்போ போடணும்னா சிமிதி வாங்கணும், கான்க்ரீட் வாங்குறதில்ல, மணல் வாங்கணும்னா எடுக்கிற இன்புட் இல்லாட்டி அவுட்புட் அதெல்லாம் வந்து இதில் வரும், இது மாதிரி பாக்ஸில் வரும், சரியா? இதுக்கு சொல்கிற இன்புட் அவுட்புட்னு. இன்புட் அவுட்புட் பாக்ஸ், உள்ளீடு வெளியீடு பெட்டி. ஷேப் வந்து வளைஞ்சு வரும், சரியா? இந்த ஆங்கிள் மாதிரி இந்த மாதிரி வளைஞ்சு வரும், இல்லைஞ்சா? அடுத்த வந்து கண்டிஷன் சொல்லுவாங்க. கண்டிஷன் சொல்கிறான், இப்போ பதாம சரியாக ஈக்கிதா பதமாக இல்லாட்டி இன்னும் தண்ணி ஊற்றும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஈக்கிதான் ஒரு கீழே வருவேன், ஜன்னலில் செஞ்சிட்டிங்களா, செய்யாட்டி செய்யுங்க அப்படின்னு கண்டிஷன் போடுறது தான் இது, விளைஞ்சா? இப்போ ஒன்றாவது கீழே வந்து தூணெல்லாம் காஞ்சிக்குதா, கீழே செவர் காஞ்சிக்குதான்னு கேட்டால் இல்லாட்டி 2 நாள் காய விடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கண்டிஷனோட தேவை, இல்லைஞ்சா? அடுத்து வந்து ப்ரொசஸ்ன்னு சொல்கிற மச்சான், இப்போ சிமிதியாக போடு, மணலாக போடு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு தானே, எல்லாம் எடுத்தோம். ஆனால் போட்டு குலைக்கணும் தானே, போட்டு கொலைன்னு சொல்கிறது தான் இந்த ப்ரொசஸ் பாக்ஸ்னு சொல்கிறேன். ப்ரொசஸ் பாக்ஸ்னு சொல்கிற என்னத்தை போட்டு குலைக்கிறதுக்கு, இதுக்கு சொல்கிற ப்ரொசஸ்ண்டு, இல்லைஞ்சா? ஸோ இது 3 தான் இது ஸ்டார்ட்டும் எண்டும். ஏண்டா ஒன்றுக்கு ஆரம்பமும் முடிவும் வண்டிக்கணுமே, இல்லைஞ்சா? படண்டாலும் ஸ்டார்டிங் வண்டி உலகண்டாலும் ஆரம்ப வண்டிக்கு முடிவு வண்டிக்கு, வாழ்க்கண்டாலும் ஆரம்பிக்கும், எல்லாத்தையும் ஆரம்ப முடிவு தான் இந்த பாக்ஸை போட்டுற போல. இந்த இன்புட் அவுட்புட் என்ன விளைஞ்சா, கொண்டு எடுக்கணும், வாங்கணும், கொடுக்கணும். அடுத்த கண்டிஷன் சொல்கிறேன், உத்தரவு கொடுக்கல இந்த மாதிரி. ரைட். இப்போ அதுதான் கண்டிஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னு சொன்னாடா, இது வாரு, இது மச்சான் இந்த புக் ஏலல் புக், சரியா? இந்த வாரு, இது இன்றைக்கு தான் தேடி எழுதி என்னடா வச்சானா பென்சிலாக எழுதுவேன், சரியா? அதுக்கு மேலே பேனால் எழுதினேன். ஓ, பென்சில் எழுதிட்டு வந்து நான் வர பேனால் எழுதுவேன்டா. இதெல்லாம் பாய்ஸ் த புக், சரியா? கேர்ள்ஸே இவ்வளோ நீட்டாக சொல்லிட்டாங்க, இப்படி டிசைன் போட்டு எழுதாது.
இல்லை பேனா சோப்பு பேனா இந்த மாதிரி இதெல்லாம் நெட்டோ ஐபி அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு ஹேக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் அடுத்து வந்து இது வந்து என்னென்னா லாஜிக் சர்க்யூட் வரையிறா அப்படின்னு வர இது வந்து பூலியன் இது ஓப்பன் இது காஃபியை போட்டு தான் செலுத்துவார் காஃபி மிஷின் அதை விட்டு ஒன்ல ஓட்டர் வரையும் ஒன்ல இன்புட் அவுட்புட் கொடுத்தா சரி கொஞ்சம் அவசரத்துக்கு வச்சுனேன் ரைட்டா இப்போ வாங்கிச்சான விஷயம் இந்த 4 வாங்கிச்சானே இது ஃப்ளோ சார்ட் பேசிக் இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணி யூடியூப்பில் போய் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் வந்து போடுவோம் சரியா ஒன்றாவது கலர் என்ன போட்டுக்கோம் ஒன்றாவது வந்து நான் எழுதுறேன் ஸ்டார்ட் உண்டு இந்த கலப்பு வேறு எழுதி படுத்துலடா இந்த ஸ்டார்ட் சரியா இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒன்றாவது என்னத்தை எடுக்கணும் என்னத்தை எடுக்கணும்டா இப்போ நாங்கள் வீடியோ செய்யணும்னா இப்போ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னா ஃபோன் எடுக்கணும் சரியா ஃபோன் எடு சரியா புக் எடு பேனா எடு சரியா பேனா புக் எல்லாமே இன்புட் பண்ணியாச்சு சரியா அடுத்தது என்ன பண்ணணும் கண்டிஷன் பண்ணணும் அடுத்த ப்ரொசஸ்னால் என்ன பண்ணணும் ப்ரோசஸ் பண்ணணும் படித்து கொடுக்கணும் படித்து கொடுக்கணும் இப்போ என்ன செய்கிறோம் நாங்கள் இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம் படித்து கொடுத்துருக்கிறோம் சரியா இப்போ நீ என்ன செய்ய படிச்சுட்டு அதை மாதிரி படித்து கொடுக்கணும் சரியா அடுத்து என்ன செய்யணும்னா வீடியோ எடிட் பண்ணணும் ஏன்னா எப்படி தானே நீ இப்போ நான் எழுதுகிற கோர்ஸ் எழுதி எல்லாருக்கும் விளங்காது அப்போ நான் டிஸ்பிளே தான் போடணுமே அடுத்து இப்போ தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு இதா ஸோ தமிழாரம் இது எனத்தன்னு போட்டிக்கணும் ஸோ அப்போ எடிட் பண்ணணும் சரியா எடிட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து இப்படி தான் இது எல்லாம் பொட்டி மாதிரி வரும் இது வளைஞ்சு வரும் ஏன்னா இன்புட் அவுட்புட்னு சொல்கிற ஆங்கிளை பார்த்துங்க இப்படி இப்படி வளைஞ்சு வரும் மச்சான் விளங்குச்சா உனக்கு ப்ரொசஸும் இதுவும் விளங்கு தானே ப்ரொசஸ் இப்போ நேராகிது பொட்டி சரியா இதுக்கு வந்து இது வந்து இது ரெக்டாங்கிள் இது ரெக்டாங்கிள் இது பேரலோகிராம்னு சொல்லுவாங்க ஷேப்புக்கு விளங்கு தானே இதுக்கு சொல்கிற மச்சான் ரொம்பஸ்ண்டு இந்த ஷேப்புக்கு சொல்கிற ரொம்பஸ்ண்டு கைட்டும் சொல்லுவாங்க இது வந்து சர்க்கிள் இல்லாட்டி ஓவல் அப்படி எடுக்கவே வேணும் ஷேப் இறங்கு தானே சரியா அடுத்த இன்றைக்கி என்ன பண்ணணும்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் எடிட் பண்ணியாச்சு தானே அப்லோட் எப்படி வரும் வெளியீடு தானே அது நான் வெளியீட்டு சாதனம் இல்லை இது வந்து வெளியீடு சும்மா பேசிக் ஐடியாவுக்கு விளங்கி கொள்ளுங்க யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் எழுத்து விளங்க தேவை நான் டிஸ்பிளேல போடுறேன் சரியா கிளியராக விஷயம் விளங்குது என்ன சொல்ல விளங்குச்சேனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா முடிச்சிட்றோம் அப்போ இங்கே கண்டிஷன் வரலையே ரைட் கண்டிஷன் வரல எல்லாத்துக்குமே கண்டிஷன் வரா சரியா இப்போ நாங்கள் இது எழுதினதுக்கு இப்படி இந்த கண்டிஷனோ இல்லாட்டி இது ஒன்றுமே வராமல் வரதுக்கு சொல்கிற சீக்வன்ஸ் உண்டு இது சொல்கிற இடத்த சீக்வன்ஸ்னு சொல்கிறேன் இப்போ கண்டிஷன் போட்டு இப்போ ஓடாசிக்கு வந்து வச்சான் இப்போ கண்டிஷன் போட்டு எழுதி பார்ப்போம் சரியா இப்போ கண்டிஷன் போட்டு எழுதி பார்க்குறோன்னா இப்போ நாங்கள் இப்போ 2 பேரும் ஒன்றாவது ஸ்டார்டிங்கில் டீ குடித்தோம் டென்ட்டி தான் குடித்தோம் சரியா அப்போ பிளேன் டீ வந்து பார்ப்போம் பிளேன் டீ பார்க்க முந்தி இப்போ பேனா பார்ப்போம் அது பேனா தான் எழுதிருக்கிறோம் சரியா டீயை நாங்கள் போகிற பார்ப்போம் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா இன்புட் பண்ணுறோம் என்னத்தைய பேனா எடுன்று பேனா எடுத்தாச்சு பேனா எடுக்காமல் வந்து எழுதியலாவே இப்போ இது எழுதுறதுக்கான ஒரு பிளான் தானே அப்போ எனக்கு வந்து கண்டிஷனை போட்டோம் நீ சொன்ன மாதிரி சரியா பேனார பேனால மையிக்கான்னு கேட்குறோம் சரியா பேனார மை ஈக்கிதா இல்லை சும்மா சொல்லுமே இல்லைண்டு வைங்க இல்லைண்டு வைங்க தூக்கி வீசிட்டு பேனா வர தேவையில்லைடா வீசு சரியா தூக்கி வீசிடு சரியா பேனார மை ஈக்கா ஓ ஈக்கிண்டு வைங்க ஓண்டு ஓ ஈக்கிண்டா இதில் வந்து ப்ரொசஸ் வரும் இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் எழுத போகிறோம் பேனார மையிக்கு எழுத போகிறோம் எழுது ஸோ சம்டைம்ஸ் இந்த பாரு இந்த பேனா செல்ட்டாக எழுதி பாடா இந்த கலர் பேனா தூக்கி வச்சுக்கணும் அப்போ அதனால இது விளைஞ்சா எழுதி பட்டுச்சுன்னா அந்த பேனா எழுதிடும் இப்போ நான் பிளாக் பேனா எழுத கஷ்டமாக்கி நான் எழுதி பட்டதில்லடா இந்த 2 பேனா வாங்கி அது 2 பேனா எழுதி பட்டதில்லை சரி இப்போ எழுதுறோம் சரியா எழுதிக்கோல வந்து என்ன பண்ணுறோன்னா இது அப்படியே கொண்டு போயிட்டு இகின சொல்கிறோம் பேனா எடியில் சொல்லுறோம்ல இந்த லைனில் அம்புக்குறி வந்து பேனா எடுக்கும் பேனா மைக்கான்னு கேட்குற அந்த அம்புக்குறி நடுவில் இது இந்த மட்டும் தான் போயிட்டு இதை சொல்லுறேன் எழுதிட்டுக்கிறோம் எழுதிட்டு கேட்குது பேனா ஐக்காண்டு பேனார மைக்காண்டு ஓ இகின எழுது
இப்போ நான் இதை வச்சுட்டு இந்த பேனா எடுக்கிறேன் தானே, எடுத்துகிட்டு மாற இந்த பேனா வந்து எடுக்கல மர பேனா மைக்காண்டு கேட்கும். எழுதி 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 எழுதிங்கலாம் மர கேட்டுகிட்டே இருக்கும். இந்த பேனார மை முடிய மட்டும் பெயின் மையா ஈக்காண்டு இல்லை வரைக்கும் என்ன செய்யும், தூக்கி வீச வரைக்கும் என்ன செய்யும்னா எழுதணும். விஷயம் வரைக்குதா ஸ்டார்ட் ஆகுது. பேனா எடுத்தாச்சு சரியா, இது இன்புட். பேனாவை எடுத்தாச்சு, பேனால மை ஈக்காண்டு கேட்குது, ஈக்கி தானே ஓண்டா எழுதுது. எழுதினா சரி எழுது, மர பேனா மைக்குதா ஓ ஈக்கி எழுது, பேனா மைக்குதா ஓ ஈக்கி எழுது, பேனா மைக்குதா ஓ ஈக்கி எழுது. இந்த பேனா மை முடிய மட்டும் இது ரவுண்ட் ஆகிட்டே இருக்கும், போயிட்டுட்டே இருக்கும். விஷயம் எனக்குதா, இதுக்கு சொல்கிற ரெப்பிட்டேஷன்னு. ரைட்டா, ரெப்பிட்டேஷன். தமிழார வந்து டிஸ்பிளே போன தமிழாக சொல்ல வராது மச்சான் சரியா. எழுது அப்புறம் ஈக்கிதாண்டு. இப்போ பேனாமை முடிஞ்சிட்டு வை, அப்போ வரக்குள்ள கேட்கும் பேனாமை ஈக்கா இல்லை, இல்லைன்னு வந்தோம் என்ன நடக்கும், சரி இல்லைன்னா இங்கே அனுப்பிவிடும். இன்னைக்கு என்ன போட்டுக்கிது வீசுதுன்னா வீசி விட்டாச்சு, அப்போ பேனாவாக வீசாச்சு. அப்போ எண்ட் பண்ணிடுவோம் இன்னைக்கு. அப்போ வீசின போகிற எண்ட் ஆகும், அது வரைக்கும் இது சுற்றும். விஷயம் இல்லைங்கச்சா, இதுதான் பேசிக். இப்போ கண்டிஷன் போட்டாச்சு சரியா. ரெப்பிட்டேஷன் என்ன, சீக்வன்ஸ்னால் என்னடா, ரெப்பிட்டேஷனே சீக்வன்ஸ் ரெண்டும் பார்த்தோம். ஓகேயா, ரெப்பிட்டேஷன் சீக்வன்ஸ். இப்போ வந்து சிலெக்ஷனை பார்க்க போகிறோம். சிலெக்ஷன் தான் இப்போ ஸ்டார்ட் நடு, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேயா சரியா, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ படித்து கொடுன்னு சொல்கிறோம். படித்து கொடுன்னு விளங்குதா, படித்து கொடுன்னு சொன்ன போகிறோம். விளங்கிச்சான்ற ஒரு கேள்வி வருது சரியா. ஓ விளங்கிச்சு அப்படின்னா ஓகே அடுத்த காசை பார்க்கலாம் சரியா. விளங்கிச்சு அப்படின்னா ஓகே அடுத்த காசை பார்க்கலாம் சரியா. எஸ்ன்னு போடுவோமே ஓன்ட்டு எஸ். நோ விளங்கல்ல அப்படின்னா வேறு காசு போகணுன்னு சொன்னால் சரி, வேறு டீச்சர்கிட்ட படி. இப்போ அங்கேயும் அது மாதிரி வருது மாதிரி. இது கண்டிஷன் வச்சான். இது வந்து இப்படி சொன்ன விளங்கிச்சான்னு கேட்குற வரல நோண்டு சொல்லி மர படித்து கொண்டு போட்டால் அது வந்து ரெப்பிட்டேஷன் இல்லைச்சா. அப்போ இன போயிட்டு இப்படி போட்டோம்னா அது ரெப்பிட்டேஷன். ஏன்னா மர படித்து கொடுன்னு விளங்க வரைக்கும் படித்து கொடுன்னு சுற்றிச்சின்னா அது ரெப்பிட்டேஷன். அப்படி சுற்றாமல் மர பின்னுக்கு மேலே போகாமல் இப்படி திரும்பிச்சு அப்படின்னா இது சொல்கிறேன் என்னதான்டா சிலெக்ஷன் இல்லைங்களா. சிலெக்ஷன் இது விளங்கிச்சின்னா ஓகே அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், அதே டீச்சர் ஓகே. சப்போஸ் விளங்கலைன்னா வேறு டீச்சரை பாரு, செலக்ட் பண்ணுறோம். இந்த டீச்சர் வானா வேறு டீச்சரை பாரு அப்படின்ட்டு விஷயம் இதா. அவள் ரெண்டு மேனத்துக்கு வரும், எண்டுக்கு வரும். இதுதான் பேசிக் ஆஃப் த ஃப்ளோ சார்ட். இது மூணு தான். இதை மூணு வச்சு தான் நாங்கள் வந்து மிக்சரில் வந்து டீ ஆற்ற போகிறோம் சரியா. இது என்ன பண்ண போகிறோம்டா, டீ ஊற்றுற அப்படி அந்த சீக்வன்ஸை தான் பார்க்க போகிறோம், டீயோட சீக்வன்ஸ் சரியா. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரியாடா. ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கேத்தல்ல தண்ணி ஊற்று, கேத்தல்ல தண்ணி ஊற்றுன்னு வருது சரியா. தண்ணி ஊற்றின பிறகு என்ன பண்ணுது, கேத்தலை கொதிக்க வை. கேத்தலை கொதிக்க வைன்னு சொல்கிற இன்புட் அவுட்புட் இல்லை. இது கேத்தலை தண்ணி ஊற்றுற வந்து இன்புட் பண்ணுறோம், நாங்கள் இன்புட் பண்ணுறோம். கேத்தலை கொதிக்க வைக்கிற வந்து ஒரு ப்ரொசஸ் பண்ணுறோம் செய்முறை ஓகேயா. அப்புறம் கேள்வி கொண்டு வருது தண்ணி சூடாகிட்டா அப்படின்னு, சூடாகிட்டா அப்படின்னு கேள்வி கொண்டு வருது. அப்போ இல்லைன்னு வர பட்சத்தில் என்ன செய்யும், 5 நிமிஷம் வெயிட் பண்ணு சரியா. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு வருது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம். மழை சூடாகிட்டான்னு வருது, இல்லை 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, சூடாகிட்டா 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணியாச்சு சரியா. இப்போ மழை கேட்குறது சூடாகிட்டா அப்படின்ட்டு. ஓ சூடாகிட்டுன்னு வரக்குள்ள எஸ் சூடாகிட்டு அப்படின்னா கப்பேடு. கப்பேடுக்கு என்னத்தான் இன்புட், கப்பேடுன்னு சொல்கிறேன்னா இன்புட். அப்படின்னு வரக்குள்ள கப்பில் என்ன செய்யணும், சுடு தண்ணி ஊற்றணும் சரியா. கப்பை சுடு தண்ணி ஊற்றுறது வந்து ப்ரொசஸ் உண்டு மட்டும் இல்லை, இன்புட்டும் தான். ஏன்னா கேத்தல் தண்ணி ஊற்றுறது இன்புட்னா சுடு தண்ணி ஊற்றுறதும் கப்பில் இன்புட் தான் சரியா.
கப்பில் சுடு தண்ணி ஊற்று. சரியா? அதோட என்ன தெரியுது கேள்வி? சீனி போடல, தேயிலை போடல. சீனி தேவையான தேயிலை தூள் போடணும். தேயிலை தூள் போடுறது உனக்கு சீனிக்கு தேவையான கேட்டுருவோமே. ஏன்னா எல்லாரும் சுகர் பேஷண்ட்டிக்காங்களே. விஷயம் எனக்குதா? நான் கேட்குறேன், சுடு தண்ணி மட்டும் ஊற்றலாம். சுடு தண்ணி கப்பில் சுடு தண்ணி ஊற்றியாச்சுட்டு இப்போ எல்லாரும் வந்து தேயிலையை போட்டு சரி தேயிலை தேவையாண்டு போடுவோமே. தேயிலை தேயிலை இல்லாமல் வந்து பாலை மட்டும் குடிக்கிறவங்க வைக்கிறாங்க. சரியா? பாலை போடாமல் தேயிலை மட்டும் குடிக்கிறவங்க வைக்கிறாங்க. யாராவது செவரல் பீப்பர்ஸ்னு. அப்போ நீ சொன்ன மாதிரி ஒன்றாவது கேட்போம் பால் தேவையான்னு. பால் போட்டு தான் பெயிண்ட் ஊற்றணுமாண்டு. அப்போ இப்போ பால் தேவையான்னு கேட்குறேன். சரியா? பால் தேவைன்னா எனக்கு எஸ்ஸுண்டா இன்புட் பால். சரியா? இன்புட் பண்ணுறோம் என்னத்தையா? பாலை இன்புட் பண்ணுறோம். ஸோ பாலை ஊற்றியாச்சு. சரி நோண்டு வை. நோண்டு வை. இல்லை எனக்கு பால் தேவையில்லை அப்படின்றவர்கள் வந்து தேயிலை தேவையான கேள்வி வரும். ப்ரொசஸ் ஆகுதா? ப்ரொசஸ் ஆகுது. ஓ இது வந்து கேட்குதுடா கேள்வி ஒன்றும். தேயிலை தேவையா அப்படின்னு. இன்புட் பால் ஓகேயா? பால் ஓகே. பாலும் வருது ஜாயிண்ட் ஆகுது. இதுக்கே தான் இப்போ இப்படி வருமே. கப் எடுத்தாச்சு, சுடு தண்ணி ஊற்றியாச்சு, பால் தேவையான்னு கேட்குறாங்க. ஒன்றா பாலை போட்ட கப் தான் இனம் வருது. சரியா? இல்லைண்டா பால் போடாத கப்பும் தான் இனம் வருது. ரெண்டும் வருது. இப்போ இதாவது 2 கப் இருக்குது. 2 கப்பில் பால் போட்ட கப் தான் இது. இப்போ இங்கே போயிட்டு பாலை போட்டு அதே கப் இந்த ரோட்டுக்கே வருது. இது பால் போடாமல் நேராக வருது. அப்போ 2 விஷயம் இருக்குது. அப்போ 2 விஷயம் நடக்கலுமே. இப்போ உனக்கு பால் போடையிலும் எனக்கு பால் போடாமல் அனுப்பிடும். இப்போ உனக்கு போயிட்டு பால் போட்ட கப்பு மீன் வருது, பால் போடாத கப்பும் 2 முறை எடுத்து தான் வந்து ஜாயின் ஆகுது. இந்த அரவை பாரு ஹெரோயின் வந்துச்சு. இப்போ பாலை போட்ட பிறகு தேயிலை தேவையானு கேட்குது. சரியா? அப்போ இப்போ பாலும் போடாமல் தேயிலை பாலை போடாமல் இப்போ தேயிலை வந்துக்குது. தேயிலை தேவையானு கேட்குது. அப்போ எனக்கு வந்து எஸ் தேயிலை தேவையானு போடையிலும். சரியா? அப்படின்னா தேயிலை ஆட் பண்ணு. அப்படின்னா தேயிலை ஆட் பண்ணுன்னு போடையிலும். சரியா? இது வந்து பெரிய ஒரு கணக்கு. சரியா? பெரிய கணக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ தேயிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு தேயிலை தூள் என்ன செய்யுது? தேயிலை ஆட் பண்ணிட்டோம். இந்த 2 கப்புக்கும் இப்போ பாலை போட்டு வர கப்புக்கும் தேயிலை ஆட் பண்ணிடுவோம், பாலை போடாமல் வர கப்புக்கும் தேயிலை ஆட் பண்ணிடும். 2 விஷயம் எழுந்தானே விஷயம் நினைச்சா? ரைட். இப்போ தேயிலை வானம் அப்படின்னு சொன்னால் அதை அணி கொடுவோம். இப்போ தேயிலை ஆட் பண்ண பிறகு சீனி தேவை கொண்டு படுது. இது நோண்டு வை. எனக்கு பாலும் தேவையில்லை. சரியா? இதுவும் தேவையில்லை. சரியா? அப்படியா? தேயிலையும் தேவையில்லை. சீனி தேவையா? பால் ஊற்றாமல் தேயிலையும் ஊற்றாமல் சீனியை மட்டும் சுடு தண்ணி ஊற்றி குடிக்கிற ஜாதியெல்லாம் மீக்குது. சரியா? அப்போ அவனுக்கு எப்படி போடலும் உண்டு. எஸ் இங்கிட்டு. சரியா? இப்போ தேயிலை தேவையாக ஆட் பண்ண எரோ எங்கே வரும்? அது மீன் தான் ஜாயின் ஆகும். ஏன்னா இப்போ பாலை ஊற்றியாச்சு, தேயிலை போட்டும் சீனிக்கு தான் வருகுது. ரைட்டா? 2 தாக்கம் வச்சான். வீடியோ நல்லா பார்க்க நம்ம 5 தாக்கம் இறங்கும். இப்போ தேயிலை முடிஞ்சு எஸ் தேயிலை ஆட் பண்ணிட்டே மாதிரி சீனி போட வருது. சரியா? இப்போ சுகர் பேஷண்ட்டின் தான் நோ சொல்லுவாங்க. இந்த எரோவை சரியாக போட்டுக்கணும்டா. ஏன் தலைக்கீழே போனாலும் ஓகே. இந்த எரோ போட்டிங்கன்னா பாரு. இந்த எரோ சரியாக எந்த ஆங்கிள் வேணால் போயிடல. இப்போ நான் மேலே தானே போனேன் பார்த்தேன். கீழே வந்து மேலே டைப் போனாலும் எரோ சரியாக காட்டினா சரி இங்கிட்டு தான் போகுது அப்படின்னு. இந்த பக்கமாக போகுதுன்னு எரோ சரியாக போட்டுக்கணும். ஸோ எரோ போட்டாச்சு. இப்போ சீனி தேவையில்ல அப்படின்னு வாய். இப்போ இங்கே வந்தாச்சு. தேயிலை தேவையா? நோ. தேயிலை பால் தேவையா? இல்லை. சீனி தேவையா? தேயிலை தேவையா? இல்லை. சீனி தேவையா? இல்லை. நோண்டு வந்துருச்சு. சுடு தண்ணியாக குடின்ட்டு போட்டால் சரி. சுடு தண்ணியாக குடி. ஓகேயா? அப்புறமா இப்போ எல்லாம் போட்டு வருதுன்னு வை. இன்னும் வருது. பால் தேவையான கேட்குது. ஓ பாலை போட்டோம். சரி வந்துடுச்சு. அப்போ தேயிலை தேவையா? எஸ். ஓ தேயிலையும் போட்டாச்சு. சீனி தேவையா? எஸ்.
சீனி போடு இப்போ குடி சரியா. இப்போ குடியும் இதுவும் என்னத்தை பண்ணுண்டா ஸ்டோப்பில் வந்து நிற்கும் சரியா. நானே ஸ்டெப் கீழே ஸ்டெப் ஆகும். சுடு தனியாக குடி, இப்போ குடி, எல்லாம் ஓகே. ப்ரொசஸிங் பாக்ஸில் வந்தாலும் சில விஷயம் விடி. எக்ஸாம்பிள் சொல்லக்குள்ள வந்து சுடு தண்ணி குடின்னு சொல்கிற வந்து ப்ரொசஸ் பாக்ஸில் வரும். ஏன்னா இது செய்கிற வேலையை உண்டு. சுடு தண்ணி குடின்னு சொல்கிற வந்து செய்கிற வேலை. தேயிலை ஆட் பண்ணு, இன்புட் பால், தேயிலை ஆட் பண்ணலாம். ப்ரொசஸிங் உள்ளுக்கு ஆட் பண்ணுறது இந்த இந்த ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே என்ன சரி சாவனை போட்டாக்கிங்கன்னா அது வந்து இன்புட் வரும். இப்படி தான் வரும் பாக்ஸ் ஓகேயா. ஏன்னா சரி இன்புட் அவுட்புட் வந்து இப்படி பாக்ஸ் வரும். ப்ரொசஸ் வந்து சரியாக வரும் சரியா. ரெண்டு பாக்ஸையும் மாற்றி கொள்ளாமல் இது ஒரு டீ ஊற்றுறதுக்கான ஃப்ளோ சார்ட். விளங்கிச்சா ஓ ரைட். இப்போ மச்சான் நீ சொல்லிட்டு வரேன்ட்டேன். இப்போ இன்னைக்கு பாரு இந்த கேப்பில் என்ன நடக்குதுண்டா என்ன சொல்கிற அதுக்கு என்னடா சொல்ல வரேன்ட்டேனே ரெப்பிட்டிஷன் நடக்குது இல்லைஞ்சா. நான் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ரெப்பிட்டிஷன் ஒன்று நடக்குது. ஸோ இது வந்து ஃப்ளோவாக போகுது. நேராக போனாலும் ரெப்பிட்டிஷன் வந்தாலும் இப்படி நேராக போகுதுன்னு இப்படி போகுதுன்னு. இது வந்து சீக்வன்ஸ். இது ஒரு ஆர்டர் சீக்வன்ஸ். இப்படி போடுறதும் சீக்வன்ஸ் ஆர்டராக போகுது. அது ஒரு சீக்வன்ஸ் சரியா. இப்போ இதை வந்து கொஸ்டின் கேட்குது பாரு. இது என்னன்னா செலெக்ஷன் விஷயம் எனக்குதா. இப்போ இந்த மட்டில் இருக்கிறது வந்து ரெப்படிஷன். இந்த மட்டில் இருக்கிற ரெப்படிஷன் சீக்வன்ஸ் பா சுற்றுது போகுது இல்லைன்னா மர போகுது. எனக்கு இருக்கிறது வந்து செலெக்ஷன். செலக்ட் பண்ணுது சுத்தல் மேலே போகல சுத்தலை. அடுத்து வந்து சீக்வன்ஸ்னால் இந்த ஆர்டருக்கு வருது. இந்த இது மட்டும் ஆர்டருக்கு வருது. இப்படி நேராக வருதுன்னா சீக்வன்ஸ் சரியா. இன்னைக்கு வந்து இப்படி போகிறது வந்து சீக்வன்ஸ் ஓகேயா. ஸோ இது வந்து என்னத்தாண்டா சீக்வன்ஸ். இந்த ரெண்டு இப்படி மேலே கீழே வந்தாலும் ஆர்டருக்கு வந்தால் சீக்வன்ஸ் ஓகேயா. அது பேச மார்க் பண்ணி காட்ட தேவையில்லை. ஸோ இதுதான் ஃப்ளோ சார்ட்டோட பேசிக் ஐடியா. சீனி பொருள் வந்து ப்ரொசஸ் பாக்ஸ் இல்லை, அது வந்து இன்புட் அவுட்புட் பாக்ஸில் வரும் ஓகேயா சரியா. இப்போ என்ன பண்ண போகிறோம்டா ப்ராக்டிக்கல் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு 2 நம்பர் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பார்ப்போம் சரியா. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் சரியா. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்புட் num1 num2 சரி. அதுக்கப்புறம் டொட்டுன்னு போட்டேன். டோட்டலுக்கு டொட்டுன்னு போட்டிடலாம். இப்படி தான் 3 லெட்டர் எழுதினா லேசி சரியா. டொட்டுன்னு போட்டு num1 + num2 சரியா. அடுத்து அவுட்புட் என்னத்த அவுட்புட் டாட் எண்ட் விளங்குதா. ப்ரொசஸ் பாக்ஸ் தான் இது. 2 இன்புட் அவுட்புட் பாக்ஸ் விளங்குச்சா. ஒரு நம்பரை போடுறோம் இனி ஆட் பண்ண சொல்லுதோ. இதுதான் பேசிக்காக ப்ரோக்ராமிங்ஸில் வந்து எழுதுறேன். விளங்கிச்சா ரைட். அடுத்த இப்போ மார்க்ஸ் சிஸ்டம்னு பார்ப்போமே. இப்போ மார்க்ஸ் சிஸ்டம்னு சொன்னால் ஸ்டார்ட் சரியா. இன்புட் மார்க்ஸ் சரியா. இப்போ எங்களுக்கு வந்து மச்சான் 46க்கு மேலே எடுத்தால் சர்டிஃபிகேட் ஃப்ரீன்னு போட்டி சரியா. இஃப் மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 46 சரியா. இஃப் மார்க்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 46 வந்து என்னத்தை வருதுன்னா அவுட்புட் ஃப்ரீ சர்டிஃபிகேட் அப்படின்னு வருது சரியா. டிஸ்பிளே ரூலும் மழை கொட்டை எழுதல. ஸோ எழுத்த பார்க்காத, எழுத்து மொக்க தான் சரியா. சப்போஸ் அப்படி இல்லை, இது எஸ் தானே, இது எஸ் இது நோ. சரி 46க்கு மேலே இல்லாட்டி 46 கீழே தான் நிற்கும்.
சரியா 46 கீழே தான் ஆகிக்கும்னா அவுட் இப்படி தான் அவுட்புட் நீங்கள் டைப் பண்ணிடலாம் டிஸ்பிளேன்னு போட்டு மேலும் சரியா. இப்போ என்ன இன்வெர்டட் கமா இது இன்வெர்டட் கமாவில் வரதுன்னு சொன்னால் அது சொல்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இது அப்படியே டிஸ்பிளேல காட்டு அப்படி மாதிரி சரியா. அவுட்புட் சாரி நோ ஃப்ரீ சர்டிஃபிகேட் சரியா. அப்போ இது ரெண்டும் வருது என்னத்துக்கு எண்டுக்கு விளங்குச்சா. அடுத்த சும்மா நம்ம வந்து பார்ப்போம். ரெப்பிட்டிஷனை ஸ்டார்ட் ஆகுது சரியா. இன்புட் நம்பர் சரியா. இன்புட் நம்பர் இஃப் நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 18னா நம்பர் வந்து 18க்கு மேலே இன்ச்சுண்டா ஓகேன்னு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு போகணும் சரியா. இல்லாட்டி நம் இஸ் ஈக்குவல் டு நம் ப்ளஸ் 1 சரியாடா. இப்போ என்னத்தனா நம் மியூசிக்கோட நம் ப்ளஸ் 1 சொல்கிற. இப்போ இனி 17 வருதுன்னு வையே 17 தான் வருதுன்னா 17க்கு 1 கூட்டுங்கன்னு சொல்கிற மாதிரி. அப்போ இது என்ன நடக்கும்னா இது 18 ஆயிரும். நம் மியூசிக்கோட நம் ப்ளஸ் 1 சொல்கிறேன். 8 வந்துச்சின்னா எனக்கு 8 வந்துச்சின்னா இப்போ 8 நம் 8 தான் இன்புட் பண்ணிக்கிறேன். எனக்கு 8 தான் இன்புட் பண்ணிக்கிற எனக்கு 8 வருது. 8க்கு வந்து 8க்குன்னு ப்ளஸ் 1 கூப்பிட்டு சொல்லி அப்போ 8 + 1 சொல்கிற 9 ஆகும். இந்த 9 வந்து 9 ஆயிரும். அப்போ என்ன 9 ஈக்கும் சரியா. அது என்ன பண்ணுண்டா ஈனை போயிட்டு கேட்கும் இஃப் நம் வந்து 18 கூடையா இல்லைன்னா ஈனுக்கு வந்து கூடும் 8 9 ஆகும். இங்கே வரும் கேட்கும் இல்லை அப்போ 8 10 ஆகும். இப்படி 18 மட்டும் வந்துட்டு ஓகேண்டு பிரிண்ட் ஆகும். விளங்குச்சா. நான் சொல்ல ரெப்பிட்டிஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃப்ளோ சார்ட்டுக்கு இவ்வளோ தான் இது ரைட்டா. கரெக்டாக இந்த எஸ்ஸு நோ கட்டாயம் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கான டாஸ்க் என்ன தெரியுமா, ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுற எப்படின்னு ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று வரைங்க.